வேலுப்பரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 4. ஆசிரியரைத் தேடி. ஒவ்வொரு வருஷம் வரேக்கையும் ஊர் மாறிக்கொண்டேதான் இருக்கென்ன என்றான் பாரி. மாறாமல் இருக்கிற பொருள் ஏதும் உலகத்தில் இருக்கா என்று ஞானி போல் பதிலளித்தான் வேலன். என்னடா ஏட்டைக் கையில் எடுத்ததிலிருந்து ஊன்ற போக்கே சரியில்ல என்ற பாரிக்கு, ரோட்டப் பாத்து ஓட்டு, மழைக்கு எல்லாம் குண்டும் குழியுமாய்க் கிடக்கு என்றான் வேலன். கணேசலிங்கம் மாஸ்டருக்கு நல்ல வயசிருக்கும் என்ன? இப்பவும் அவர் குறிப்பு பாக்கிறவரா? கண் தெரியுமோ என்னமோ தெரியலை. முதலே கண்ணாடி போட்டிருப்பார் என்றான் பாரி. அடே, அது கண் தெரியாதவங்கள் போடுற கண்ணாடி இல்ல, பூத கண்ணாடி. சின்ன எழுத்துக்கள பெரிதாகவும் தெளிவாகவும் பாக்கிறதுக்காக போடுறது. அவரை மாதிரி ஊருக்குள்ள திறமையான தமிழ் பண்டிதர் யாரடா இருக்கிறாங்கள் இந்த காலத்தில? அவர் ஒரு தமிழ், சைவ, சோதிட என்சைக்ளோபீடியா. அவருக்கு வரலாற்றில எவ்வளவு பற்று இருந்திருந்தால் உயிரியல் படிச்சுக் கொண்டிருந்த மகனை தொல்பொருள் ஆராய்ச்சி படிக்க வச்சிருப்பார் என்று வேலன் கணேசலிங்கம் மாஸ்டரின் பெருமையை அடக்கினான். வேலனின் வீட்டிலிருந்து 5 நிமிட பயணத்தில் மாஸ்டரின் வீட்டை வந்தடைந்தனர். வாசலில் சிறிய துளசி மாடம், சாம்பிராணி வாசனை நிறைந்த சூழல், சிறிய பூச்செடிகள். அப்பாவும் மகனும் மட்டுமே வாசம் செய்யும் வீடு என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் சுத்தமாகவும் தெய்வீகமாகவும் அவரது பழைய நடுத்தரமான கல்வீடு காணப்பட்டது. வளவுக்குள் இருக்கும் சிறிய வைரவர் கோயிலுக்கு பூசை செய்துவிட்டு மாஸ்டர் வாசலை நோக்கி நடந்து வந்தார். யாரது? வினோதனைத் தேடி வந்த நீங்களோ? வேலன் சற்று அருகில் சென்று, நான் வேலுப்பிள்ளை, இரட்னம்பிள்ளையின் மகன் என்று கூற, அடையாளம் கண்டுகொண்ட கணேசலிங்கம் மாஸ்டர், அடடே, எப்ப ஊருக்கு வந்த நீ? அம்மாவச் சந்தை வழிய காண கிடைக்கும். அப்ப உன்ன பற்றி விசாரிக்கிறானான். நல்லா கருத்துப் போனாய். பக்கத்துல யாரு? பாரிதானே என்றார். மாஸ்டருக்கு வயசு போனாலும் ஞாபக சக்தி நல்லாவே இருக்கு என்று முணுமுணுத்த பாரி, ஓம் மாஸ்டர், நான் தான் என்றான். கணேசலிங்கம் மாஸ்டர் யாழில் எவ்வளவு பிரசித்தமோ அதே அளவு இவர்களது நட்பும் ஊருக்குள் பிரசித்தம். இல்லாவிட்டால் இவ்வளவு சுலபமாக பாரியை அடையாளம் கண்டிருக்க மாட்டார் மாஸ்டர். என்ன விஷயம் வேலா? உன்ற அம்மாவும் குறிப்பு பார்க்கோணும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தவா? தந்துவிட்டவாவோ? தலை கவனம் குனிஞ்சு வாங்கோ என்றபடி மாஸ்டர் வீட்டுக்குள் நடந்தார். வாசல் நிலை உயரம் குறைவாக இருந்த காரணத்தால் சற்று குனிந்தே உள்ளே செல்ல வேண்டியிருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு இருந்தது போலவே சற்றும் மாறாமல் வீட்டின் அமைப்பு காணப்பட்டது. அதே பழைய புகைப்படங்கள், புத்தக அலுமாரிகள், மாறாத நிறப்பூச்சு. இல்ல மாஸ்டர், நான் வேறொரு அலுவலா வந்தனான் என்றபடி பையிலிருந்த ஏட்டுக்கட்டை மேசை மேல் வைத்து, நேற்றுத்தான் மாஸ்டர் வந்து சேர்ந்தனான். எங்கட வீட்டு மேல்மாடி அறைகளைச் சுத்தம் செய்யேக்க ஒரு பழைய பெட்டிக்குள்ள இந்த ஏடுகளோட ஒரு மேலங்கியும் கிடந்தது. அதில சிறை கைதி என்று போர்த்துகீச மொழியில் எழுதியிருந்தது என்று கூறி மாஸ்டரின் பக்கம் ஏட்டுக்கட்டையை நகர்த்தினான். பார்த்தால் மிகவும் பழசாயிருக்கு. இதை நீங்கள் சிதையாமல் கொண்டு வந்து சேர்த்ததே பெரிய சாமர்த்தியம் என்று கூறி மிகவும் கவனமாக ஏட்டுக்கட்டை தன் கையில் எடுத்து நுகர்ந்து பார்த்தார். பச்சை கற்பூரம் போட்டு பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்கள். இல்லையென்றால் எப்பவோ செல்லரிச்சு போயிருக்கும். எழுதி எப்படியும் ஒரு 200, 300 வருஷமாவது இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்கு என்று வாசிச்சால் எந்தக் காலம் என்பது ஓரளவு தெரியவரும். அப்படி இல்லாட்டிலும் ஏதாவது ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பி காலத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு சிக்கல், அனுப்பினால் திரும்ப வருமா என்று தெரியாது என்றார் மாஸ்டர். பதறிப்போன வேலன், அதெல்லாம் வேணாம்யா, என்ன எழுதியிருக்கென்று மட்டும் வாசிச்சுச் சொல்லுங்கோ என்றான். இப்போதைக்கு 2, 3 குறிப்புகள் மட்டும்தான் பார்க்க வேண்டி கிடக்கு. அத முடிச்சிட்டு இந்த அலுவலை பாக்கிறன். நாளை கழிச்சு மறுநாள் வாங்கோ, காலையிலேயே வந்தாலும் சரி என்று கூறிவிட்டு தனது வேலையை பார்க்கத் தொடங்கினார் கணேசலிங்கம் மாஸ்டர். நாற்காலியில் இருந்து எழுந்து கதவு வரை வந்த நண்பர்கள் இருவரும் மீண்டும் ஒருமுறை கணேசலிங்க மாஸ்டரை நோக்கி, மாஸ்டர், வினோதன் எங்க என்று கேட்டனர். வினோதன், வினோதன் என்று இருமுறை தனது தடித்த முதிர்ந்த குரலில் சிரமப்பட்டுச் சத்தமாக அழைத்த கணேசலிங்கம் மாஸ்டர், கொல்லப்புறத்தில் ஒருக்கா எட்டி பாருங்கோ, அங்கதான் பதியம் போட்டுக் கொண்டிருந்தவன் என்று கூறினார். சற்று மழை காலமாகிருந்ததால் நிலம் ஈரமாகவே இருந்தது. வாசலுக்குச் சென்று பாதணிகளை அணிந்து கொண்ட வேலனும் பாரியும் வீட்டின் பின்புறம் நோக்கி நடந்தனர்.
வேலனையும் பாரியையும் விட 2 வயது இளையவனான வினோதன் பாடசாலை காலத்திலேயே மிகவும் கெட்டிக்கார பிள்ளை. பாடப்புத்தகப் படிப்போடு மட்டும் நின்றுவிடாமல் விவாதம், ஆய்வு போன்ற செயற்பாடுகளிலும் பங்கேற்று பல பரிசுகளைப் பெற்றுக்கொண்டவன். நடுத்தரமான உயரமும் மெலிதான தேகமும் கொண்ட வினோதன் மிகவும் சுறுசுறுப்பானவன். ஒருவரை பார்த்துடனேயே அவரது குணங்கள், எண்ணங்களை ஓரளவு ஊகித்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவன். எல்லோருடனும் சகஜமாக பேச மறுக்கும் வினோதன் பாரியோடும் வேலனோடும் நல்லதொரு நட்புறவை வைத்திருந்தான். நிலத்தில் குந்தியிருந்தவாறு சிறு தோட்டக் கருவிகளை பயன்படுத்தி மண்ணை பதப்படுத்திக் கொண்டிருந்த வினோதனின் மேல் 2 மனிதர்களின் நிழல்கள் விழுந்தன. கீழிருந்து மேலாக அவர்களை பார்த்த வினோதன் எழுந்து நின்று, நானும் யாரோ 2 அதிகாரிகள் சிவில்ல வந்திருக்கினம் என்று நினைச்சன். தல வெட்டுகளும் ஆட்களும் என்றபடி கொல்லைப்புறத்தில் செய்து வைக்கப்பட்டிருந்த தென்னங்குற்றிகளாலான இருக்கைகளில் ஒன்றில் அமர்ந்து கொண்டு, வாங்கடா, எப்ப வந்த நீங்கள் என்றான். நேற்றுத்தான். மாஸ்டரிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு அதோட உன்னையும் பார்க்கலாம் என்று விடிய வந்திருக்கிறோம். இந்த முறை கொஞ்சம் பெரிய லீவு, 6 மாசம் இங்கதான் சுத்தித் திரிவம். இனி அடிக்கடி சந்திக்கலாம் என்றான் பாரி. என்ன, குறிப்பு பொருத்தம் பார்க்கவோ? இனி வயசும் சரிதானே என்று வினோதன் கேட்க, அதை ஏன் கேட்கிறாய்? பொருத்தம் பார்க்க வேண்டிய வயசுல இவனோட சேர்ந்து ஓலையையும் ஏட்டையும் தூக்கிக் கொண்டு நான் திரியிறன் என்று பாரி கூறினான். என்னது, ஓலையா என்று பெரும் பூரிப்புடன் வினோதன் கண்களை விரித்து, அப்பாட்ட கொடுத்துட்டீங்களா என வினவினான். தலையை மேலும் கீழுமாக ஆட்டிய வேலன், என்ற போன்ல அந்த ஏடுகளைப் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறன், அதை ஒருக்கா நீயும் பாக்கிறியா என்று கூறியபடி தனது போனை எடுத்து வினோதனிடம் நீட்டினான். ஆர்வத்துடன் அதனை பெற்றுக்கொண்ட வினோதன் அதில் எடுக்கப்பட்ட படங்களை பெரிதாக்கிப் பார்த்தான். இந்த தொகுப்பை எழுதியவர் கேசவ பிள்ளை என்று இருப்பதாகவும், அதனை புதியேடுகளில் மறுபிரதி செய்தவர் கதிரவேற் பிள்ளை என்றும் 1வது ஏட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக வினோதன் கூறினான். இப்போது பாரியின் கண்கள் விரிந்தன. நீயும் பிள்ளை, உன்ற அப்பாவும் பிள்ளை, இதில் இருக்கிற பெயர்களும் பிள்ளைகள். இந்த ஏடுகளுக்கும் உன்ற குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பிருக்குமோ என்று ஆச்சரியத்துடன் வினவினான் பாரி. அப்படியெல்லாம் இருக்காது என்றான் வேலன். அப்படிக்கூட இருக்கலாம் என்றான் வினோதன். என்னவோ நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு யோசனையா இருக்கு என்று பாரி கூறினான். கடந்த காலம் எப்போவுமே எங்களுக்கு நல்ல பாடங்களையும் செய்திகளையும் மட்டும்தான் விட்டுட்டு போகும். நீ பயப்படுற மாதிரி மோசமான செய்தி எதுவும் இதில் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது என்று பாரிக்கும் வேலனுக்கும் வழக்கம் போலவே உபதேசம் செய்யத் தொடங்கிவிட்டான் வினோதன். அத நினைச்சாத்தான்றா எனக்கு இன்னும் பயமா கிடக்கு. நேற்று திருக்கோணேஸ்வரர் கோவிலுக்கு போன நாங்கள். அங்க போர்த்துகேயர் பழைய கோவிலை இடிச்சது பற்றி ஒரு ஐயா சொன்னவர். இன்றைக்கு வீடு அடுக்கிக் கொண்டிருக்கேக்க எதேச்சையாத்தான் இந்தேடு கிடைச்சது. அதுவும் தானாகவே வந்து என்ற தலையில விழுந்தது என்று கூறி விழித்தான் பாரி. அப்பா எப்ப வாசிச்சுச் சொல்லுவன் என்று சொல்லியிருக்கிறார் என்ற வினோதனின் கேள்விக்கு, நாளை மறுநாள் வரச் சொன்னவர் என பதிலளித்தான் வேலன். நீ ஒன்று செய், உன்ற போன்ல இருக்கிற ஏட்டுப் பிரதிகளை எனக்கு அனுப்பிவிடு. அப்பா வாசிச்சுச் சொல்ல முதல் நான் ஏதாவது அறிந்து கொண்டால் உனக்கு போன் பண்றன் என்றான் வினோதன். சரி, நான் அனுப்பிவிடுறன். நீ 7 வரைக்கும் வாசிச்சுப் பார். ஆனால் வேறு யாருக்கும் மாறி அனுப்பிப் போடாத என்று வேலன் கூறிவிட்டு அந்த ஏட்டுப் பிரதிகளை வினோதனுக்கு அனுப்பி வைத்தான். போர்த்துக்கேயர் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று சற்று ஆழமான கேள்வி ஒன்றை எழுப்பினான் பாரி. நான் என்னத்தையடா நினைக்கிறது? எல்லாருமே அநியாயக்காரர்கள்தான். காலம் என்னென்னவோ மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா சாணக்கியர் சொன்ன மத்ஸ்ய நியாயம், மீன்களின் நியதி மட்டும் மாறவே இல்ல என்ற வினோதன் புரியாமல் பார்த்த வேலனுக்கும் பாரிக்கும் அதை விளக்கிக் கூறினான். பண்டைய இந்திய தத்துவவாதியான சாணக்கியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அர்த்த சாஸ்திரம் எனும் அரசியல் நீதி நூலில் எழுதி வைத்தது என்னவென்றால், பெரிய மீன்கள் சிறிய மீன்களை உண்ணுவது போல பலமானவர்கள் பலவீனமானவர்களை அழிக்கும் இயற்கை நியதியைத் தடுப்பதற்காக பழம்பெரும் அரசர்கள் நியாய நீதிகளை எழுதி வைத்த போதும் அந்த இயற்கை நியதி இன்னமும் மாறவில்லை. சிறிய மீன்கள் எண்ணிக்கையில் அதிகமானவையாக இருந்தாலும் அவற்றால் தம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியாது, பெரிய மீன்களை எதிர்க்கவும் முடியாது. இது போலத்தான் வலிமையானவர்கள் அளவில் குறைவாக இருந்தாலும் அவர்கள் வலிமையற்றவர்களை சூறையாடுவதில் வல்லவர்கள்.
போர்த்துகேயர் இலங்கைக்கு வரும்போது நவீன ஆயுதங்களையும் பீரங்கி போன்ற கருவிகளையும் வைத்திருந்தனர். ஆனால் நம் சிற்றரசர்களோ வில்லையும் அம்பையும் வைத்துப் போரிட்டதால் தோல்வியுற்றனர். நாடு சூறையாடப்பட்டது என்றான் வினோதன். காலனித்துவ ஆட்சி பற்றி பாடசாலை வரலாற்றுப் பாடத்தில் அனைவரும் படித்ததுதான். ஆனால் என்ன நடந்தது என்பது பற்றிய விரிவான விளக்கம் எவருக்கும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. வினோதன் தொல்பொருள் படித்துக் கொண்டிருப்பதால் அவனுக்கு காலனித்துவம் பற்றி நல்லறிவு இருக்கும் என்று வேலன் எண்ணினான். இது பற்றி வினோதனிடம் கேட்க அவன் காலனித்துவ ஆட்சி பற்றியும் எடுத்துரைத்தான். இலங்கையை அதிக காலம் ஆட்சி செய்தது போர்த்துகேயர்தான். கிட்டத்தட்ட 150 வருடங்களாக 1505 இருந்து 1658 வரை தொடர்ந்து ஆட்சியை மேற்கொண்ட போர்த்துகேயர் ஒல்லாந்தரால் தோற்கடித்து விரட்டப்பட்டனர். போர்த்துகேயர்களது கைப்பற்றுதலின் முக்கியமான நோக்கம் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ளலுமே தமது மதத்தை பரப்புதலுமாகும். ஆகையினால் மிகவும் இறுக்கமான சட்டங்களை அவர்கள் நிறுவியிருந்தனர். அதிகமான வரிகளை வாங்குவதுடன் கோயில்கள், வழிபாட்டுத் தலங்கள் போன்றவற்றைச் சிதைப்பதையும் அங்கிருந்த வளங்களை சூறையாடுவதையும் வழக்கமாகக் கொண்டிருந்தனர். மேலும் பூர்வீகக் குடிமக்களின் வீடுகளில் நடாத்தப்படும் சமய நடைமுறைகளை தடுத்ததுடன் வாழை இலைகளில் சாப்பிடும் நமது வழக்கங்களுக்குக் கூட அனுமதி மறுத்தனர். வலுக்கட்டாயமாக மதமாற்றம் மேற்கொண்ட போர்த்துக்கேயர் பிரமதம் பின்பற்றுபவர்களை கடுமையாகத் தண்டித்தனர். பிற்காலத்தில் வந்த ஒல்லாந்தரும் இதே மாதிரியான கொள்கைகளோடுதான் செயல்பட்டனர். ஆங்கிலேயரோ இவர்களிடமிருந்து சற்று வேறுபட்டு உள்நாட்டு மக்களை வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்ய முற்படாமல் தங்கள் மதங்களை பரப்புவதற்கு மிஷனரிகளை நிறுவினர். இவ்வாறான மிஷனரிகளது சேவைகள் தமது சமயம், கல்வி, எழுத்தறிவு, சமூக நீதி, மருத்துவம் மற்றும் பொருளாதார மேம்பாடு போன்றவையாகும். போர்த்துக்கேயர் ஆக்கிரமிப்பில் இழந்த மத சுதந்திரம் கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகளுக்குப் பிறகு ஆங்கிலேயரின் ஆட்சிக் காலத்தில்தான் இலங்கையர்களுக்கு மீண்டும் கிடைத்தது. போர்த்துக்கேயர் மற்றும் ஒல்லாந்தரின் ஆட்சிக் காலம் இலங்கை வரலாற்றில் அழிக்க முடியாத வடுவாகவே காணப்படுகிறது. வினோதனின் விளக்கத்தால் மனம் சஞ்சலப்பட்ட வேலனும் பாரியும் அவனிடமிருந்து விடை பெற்று வீடு நோக்கிச் சென்றனர்.